ஹலோ காய்ஸ். ஸோ மதுரையில் சித்திரை திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த சித்திரை திருவிழா மொத்தம் ஒரு 15 நாள் திருவிழா. அதில் 12 நாள் மீனாட்சி அம்மனுடையதாகவும் 5 நாட்கள் அழகருடையதாகவும் கொண்டாடப்படுது. அண்ட் இந்த 12 நாட்கள் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரும் மதுரையில் முக்கியமான 4 மாசி வீதியில் வீதி உலாவாக வருவாங்க. அண்ட் 5 நாட்கள் அழகர் அவரோட இடத்துலேருந்து வைகை ஆற்று வரைக்கும் வந்துட்டு போவார். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு தெரியுமா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அண்ட் அதர் உடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மாசி மாதம்தான் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, மாசி மாதம்தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மதுரையில் ஆட்சி புரிந்த திருமலை நாயகர் அவர் தான் மாசி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு மாற்றினார். ஏன்னா சித்திரை திருவிழா ஒரு சைனவர் திருவிழாவும் அழகர் திருவிழா விஷ்ணு பகவானுடைய வைஷ்ணவ திருவிழாவும் இருந்துச்சு. அது ரெண்டும் இணைக்கத்தான் அவர் சித்திரை மாதத்துக்கு மாற்றினார். ஓகே காய்ஸ், சித்திரை திருவிழா பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from 3AM Kitchen.